விசேஷமான ஒரு மிருகசீஷங்கிறது செவ்வாயுடையது. வாராகி தாய் வந்து செவ்வாயுடைய அல்லது உங்களுக்குள்ளேயே வழங்காத தன்மைகள் அந்த அத்தனை விஷயத்தையும் புத்தாண்டாண்டம் ஆடி இந்த அம்பாள் கண்ணிய லக்னம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ஸ்திர லக்னத்திலே இந்த லக்னத்திலே இந்த அம்பாள் இருந்தானா எந்த மாதிரி இருந்தாலும் சரி நமக்கு வந்து காலகாலமாக இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துடைய அந்த கதிர்வீச்சு பார்த்தோம்னா இந்த கிராம மக்கள் அனைவருமே பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அவங்க எல்லாம். அதனால நம்ம இங்க வந்து பார்க்க வேண்டாம் யாரும் கண்டிப்பான முறையில் கிராம மக்கள் எப்பொழுதுமே வந்து எந்த ஒரு கோவிலையும் அந்தந்த கிராம மக்கள் வர வேண்டும். அந்தந்த கிராம மக்கள் தினசரி நம்ம வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தராவது போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக வச்சுக்கிட்டாதான் அந்த வீடு வந்து எப்பவுமே சுபிட்சமாக இருக்கும். இல்லைன்னா அந்த வீட்டுல வந்து நம்ம சுபிட்சத்தை எதிர்பார்க்க பிரயோஜனம் இல்லை. அதனால கிராம மக்கள் அனைவருமே நம்ம வீட்டுல இருந்து யாராவது மட்டும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு அந்த கோயில்கள் வந்து கிராமத்திற்கு என்று இருக்கப்பட்ட கோயில்கள் ஒவ்வொரு கோயில்களுக்குமே அந்த மாதிரியான விஷயமா செய்யுங்க. இது எல்லாருக்குமே தான், எல்லா கிராம மக்களுக்கும் தான், இந்த கிராமத்துக்குமே மட்டும் கிடையாது. இப்ப இந்த ஒரு தேவையை பொறுத்த வரைக்கும் இந்த 48 நாள் இந்த மண்டலாபிஷேகம் நடக்க வைக்கிறது. இந்த மண்டலாபிஷேகத்திலேயே வந்து பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து ஏற்கனவே இந்த நான் போன வருஷம் வந்திருந்த போது சொன்னேன், திரும்பவும் நான் வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், பல கோயில்களில் சொல்லியிருக்கேன், திரும்பவும் உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன். முதல் கும்பாபிஷேகம் ஆன உடனே பார்த்தோம்னா அந்த நம்ம வந்து செய்திருக்கக்கூடிய அந்த பாதபரிசை செய்திருக்கக்கூடிய அந்த சப்த கன்னிகளும் சரி, அதாவது கன்னிகளும் சொல்லணும் காலையோடய சேர்த்து அம்பாள் உள்ளே இருக்கிறதுனால இங்க வந்து 7 பேர் மட்டும் இருப்பாங்க. அவங்க அந்த பாதத்தை போய் தொட்டு கண்ணில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அங்க மேலேயே விளக்கேற்றி வைக்கிறதுலாம் மகா பாவம். இதை செய்து கொண்டிருந்தோம் என்றால் கண்டிப்பாக எந்த தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்தாலும் நமக்கு எதுவும் நடக்காது. அதனால அந்த ஒரு விஷயத்தை ரெண்டாவது தெரிந்து கொள்ளுங்கள். தெய்வ விக்கிரகங்களை எந்த அளவுக்கு அவர்கள் வந்து காலையில இருந்து நேற்று எல்லாமும் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எல்லாம் பண்ணினாங்கன்னா அந்த மந்திரங்கள் ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு வீரிய சக்தி இருக்கிறது. இங்க இருந்து நீளமா போயிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது. அதாவது நம்ம வந்து ஒரு ஒயர் எடுத்து கனெக்ஷன் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் கொடுக்குற மாதிரி ஒரு தர்பை அப்படிங்கிறது அந்த மாதிரியான கனெக்ஷன் வரும். அதனாலதான் கிரகணத்திற்கு முதல் தர்பை நம்ம யூஸ் பண்றோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல கனெக்ஷன் கொடுத்துட்டு எல்லாரும் வந்து மிக ஒரு என்ன சொல்றது அவ்வளவு ஒரு பக்தி மார்க்கமாக இந்த விஷயத்தை செய்து வைத்திருக்கும் போது தேவி வந்து இந்த மாதிரியான ஒரு நேரத்திலே மிக மிக வீரியமாக இருப்பால். 48 நாள் கழிச்சு வீரியம் கம்மியாயிடும். நீங்க தொடுங்கன்னு அர்த்தம் கிடையாது. எப்பொழுதுமே அந்த இந்த கோயில் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கோயிலுக்கு சென்றாலும் அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய விக்கிரகங்களை தொட்டு கண்ணில் வச்சு அவங்க கூட வந்துருவாங்க. தயவு செய்து நடக்காதீங்க. அது மாதிரி செய்யறது மிகப்பெரிய பாவம். அது மாதிரி செய்யறதுனால நம்ம வந்து பல்வேறு வேலைகளை கர்மாக்களை சேர்த்துக் கொண்டு வருவோம். எந்த ஒரு கோவிலும் ஒரு நந்திகேஸ்வரராகட்டும், சிவனாகட்டும், துர்க்கையாகட்டும் அவங்க காலிலேயே போயிட்டு விளக்கேற்றி வைக்கிறது அல்லது காலிலேயே கற்பூரம் ஏற்றி வைக்கிறது. அதே மாதிரி அந்த விக்கிரகங்களை தொடுவது, கொடிமரத்தை தொடுவது மகா பாவம். அதை தொடாதீர்கள் கண்டிப்பான முறையிலே. கொடிமரத்தை தொட்டு வணங்கினா எல்லாம் நடக்கும் நினைக்கிறீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி நினைக்கக்கூடியது. கொடிமரத்தை தொடாமல் வணங்குங்கள். முதல்ல கோயிலுக்கு போன உடனே கொடிமரத்தை தொடாமல் வணங்கிவிட்டு பின்னர் நீங்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு தேவதையையும் நீங்க வந்து தரிசிக்க வேண்டும். அதனால இங்க இருக்கிற பாதம் வந்து வெளியில தானே இருக்கு, நம்ம ஈஸியா தொடலாம் அப்படிங்கிற மாதிரியான நாட்கள் தொட்டா அந்த சக்தியை நமக்கு ஏறிடுன்ற மாதிரியான விஷயமோ நீங்கள் நினைக்க வேண்டும். கண்டிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒரு 48 நாள் கிராம மக்களும் சரி, நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, என்னுடைய அன்புக்கு நன்றி. அது மாதிரியான வந்திருக்கிறவங்க எல்லாருமே எப்பெல்லாம் முடியுமோ இந்த 48 நாள் விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப வீரியமாக இருக்க போகிறார் தேவி. இந்த ஒரு டைமையே வந்து பார்த்தோம்னா ஒரு 2 முறை வாராய்க்கு திரும்ப பஞ்சமி நாளிலே ஹோமமும் நடக்கவிருக்கிறது. கண்டிப்பான முறையில் ஹோமமும் நடக்கும். தினசரி பலவித அபிஷேகங்கள் இருக்கின்றன. உங்களால எந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த மாதிரியான எல்லா வித பிரார்த்தனைகளும் செய்து கொள்ளலாம். இந்த 48 நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய சில விசேஷ பூஜைகளுக்கு அப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக தீர்ப்பதற்கு இங்கே ஒரு பிரத்யேக பரிகார முறை செய்யப்பட போகிறோம். இது வந்து பார்த்தோம்னா எங்கேயுமே இருக்காது, எந்த ஒரு வாராய் கோயிலுமே இருக்காது. இங்க வந்து கேட்டோன்னே அப்படி வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரியான ஒரு முறையாக நம்மளுடைய எந்த ஒரு மன ஆசைகளையுமே நம்ம நிறைவேற்றக்கூடிய முறையே அந்த விஷயம் இருக்க போயிருக்கு. அதனால தொடர்ந்து இந்த கோயிலுக்கு தினசரி வருவது அப்படிங்கிறது கிராம மக்களும் சரி மற்ற மக்களும் வந்து கண்டிப்பான முறையில வழிபடுங்கள். இதுல வாராகியை பொறுத்தவரைக்கும் இந்த அட்டபுஜ வாராகி நீங்கள் ஏகாதசி நாளிலே வழிபடுவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளுமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். திதியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகாதசி திதி நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நட்சத்திரங்களிலே மிருகசீஷ நட்சத்திரத்திலே வழிபடுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்திலே வழிபடுவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். சித்ரா நட்சத்திரத்திலே வழிபடுவது மிக நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த நாட்கள் இந்த நேரங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா இந்த தேவி வந்து நம்ம வந்து இந்த நாள்ல வந்தாதான் நான் வந்து எல்லா வித வரமும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எந்த ஒரு குறிப்பிலையுமே நம்ம எந்த ஒரு கிரந்தங்களுக்கும் கொடுக்கப்பட்டதில்லை.
ஆனால் விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது வரக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு எளிதாக ஒவ்வொரு விஷயங்களும் கிடைப்பதற்கு எந்த மாதிரியான ஒரு தேவதை சொல்லியிருக்கேன். அதனால கண்டிப்பான முறையில் திருதியை நம்ம எல்லாம் அக்ஷய திருதியை சொல்லுவோம் இல்லையா, அது மாசம் 2 முறை வரக்கூடிய அந்த திருதியை திதியிலே அம்பாளை வழிபட்டால் நாம் நினைத்ததெல்லாம் கிடைக்கும். பொதுவாகவே இந்த அம்பாள் வந்து பார்த்தோம், எந்த ஒரு கோவிலிலும் ஒரு நந்திகேஸ்வரராகட்டும், சிவனாகட்டும், துர்க்கையாகட்டும், அவங்க காலிலேயே போயிட்டு விளக்கேற்றி வைக்கிறது, அல்லது காலிலேயே கற்பூரம் ஏற்றி வைக்கிறது. அதே மாதிரி அந்த விக்கிரகங்களை தொடுவது, கொடிமரத்தை தொடுவது மகா பாவம், அதை தொடாதீர்கள் கண்டிப்பான முறையிலே. கொடிமரத்தை தொட்டு வணங்கினா எல்லாம் நடக்கும் நினைக்கிறீங்க, நிறைய பேர் இந்த மாதிரி நினைக்கக்கூடியது. கொடிமரத்தை தொடாமல் வணங்குங்கள். முதல்ல கோயிலுக்கு போன உடனே கொடிமரத்தை தொடாமல் வணங்கிவிட்டு பின்னர் நீங்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு தேவதையையும் நீங்க வந்து தரிசிக்க வேண்டும். அதனால இங்க இருக்கிற பாதம் வந்து வெளியில தானே இருக்கு, நம்ம ஈஸியா தொடலாம் அப்படிங்கிற மாதிரியான தொட்டா அந்த சக்தியில் நமக்கு ஏறிடுன்ற மாதிரியான விஷயமோ நீங்கள் நினைக்க வேண்டும். கண்டிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒரு 48 நாள் கிராம மக்களும் சரி, நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, என்னுடைய அன்புக்கு நன்றி. அது மாதிரியான வந்திருக்கிறவங்க எல்லாருமே எப்பெல்லாம் முடியுமோ 48 நாள் விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப வீரியமாக இருக்க போகிறார் தேவி. இந்த ஒரு டைமையே வந்து பார்த்தோம்னா ஒரு 2 முறை வாராய்க்கு திரும்ப பஞ்சமி நாளிலே ஹோமமும் நடக்கவிருக்கிறது. கண்டிப்பான முறையில ஹோமமும் நடக்கும். தினசரி பலவித அபிஷேகங்கள் இருக்கின்றன. உங்களால எந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த மாதிரியான எல்லா வித பிரார்த்தனைகளும் செய்து கொள்ளலாம். இந்த 48 நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய சில விசேஷ பூஜைகளுக்கு அப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக தீர்ப்பதற்கு இங்கே ஒரு பிரத்யேக பரிகார முறை செய்யப்பட போகிறோம். இது வந்து பார்த்தோம்னா எங்கேயுமே இருக்காது, எந்த ஒரு வாராய் கோயிலுமே இருக்காது. இங்க வந்து கேட்டோன்னே அப்படி வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரியான ஒரு முறையாக நம்மளுடைய எந்த ஒரு மன ஆசைகளையுமே நம்ம நிறைவேற்றக்கூடிய முறையே அந்த விஷயம் இருக்க போகிறது. அதனால தொடர்ந்து இந்த கோயிலுக்கு தினசரி வருவது அப்படிங்கிறது கிராம மக்களும் சரி, மற்ற மக்களும் வந்து கண்டிப்பான முறையில வழிபடுங்கள். இதுல வாராகியை பொறுத்தவரைக்கும் இந்த அஷ்டபுஜ வாராகி நீங்கள் ஏகாதசி நாளிலே வழிபடுவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளுமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். திதியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகாதசி திதி நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நட்சத்திரங்களிலே மிருகசீஷ நட்சத்திரத்திலே வழிபடுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்திலே வழிபடுவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். சித்ரா நட்சத்திரத்திலே வழிபடுவது மிக நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த நாட்கள் இந்த நேரங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா இந்த தேவி வந்து நம்ம வந்து இந்த நாள்ல வந்தாதான் நான் வந்து எல்லா வித வரமும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எந்த ஒரு குறிப்பிலையுமே நம்ம எந்த ஒரு கிரந்தங்களும் கொடுக்கப்பட்டதில்லை. ஆனால் விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது வரக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு எளிதாக ஒவ்வொரு விஷயங்களும் கிடைப்பதற்கு எந்த மாதிரியான ஒரு தேவதை சொல்லியிருக்கேன். அதனால கண்டிப்பான முறையில் திருதியை நம்ம எல்லாம் அக்ஷய திருதியை சொல்லுவோம் இல்லையா, அது மாசம் 2 முறை வரக்கூடிய அந்த திருதியை திதியிலே அம்பாளை வழிபட்டால் நாம் நினைத்ததெல்லாம் கிடைக்கும். பொதுவாகவே இந்த அம்பாள் வந்து பார்த்தோம்னா ஐஸ்வர்ய வாராகி. அதனால ஐஸ்வர்ய வாராகி அப்படின்ற மாதிரியான ஒரு சிவலிங்க வாசத்திலே குடிவந்திருக்கக்கூடிய வாராகி நாம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. அது வந்து நிதர்சனமா இருக்கு. இந்த முகூர்த்தம்னு நான் சொன்ன அந்த முகூர்த்தத்திலையும் பார்த்தோம்னா நான் உள்ள போயிட்டு எல்லாரும் கலசத்தை தேய்ச்சிட்டு போயிட்டு உள்ள போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் தொடங்கும். 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆயிரும். அதற்கு காரணம் வந்து உங்களை காத்திருக்க வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனா கரெக்டா இந்த ஒவ்வொரு லக்னத்திலையும் புஷ்கரண மாசம் என்ற ஒரு நேரம் வரும். இந்த ஒரு நேரம் வந்து ஒரே 1 நிமிடம் தான். அந்த 1 நிமிடத்திலே திருமணமோ அல்லது எந்த ஒரு விஷயமோ பர்டிகுலரா திருமணத்தை செய்வாங்க. திருமண புஷ்கரண மாச நேரத்தில் தாலியை கட்டினாங்கன்னா அந்த தாலி வாக்கியம் அப்படிங்கிற விஷயமும் சரி, அந்த தாம்பத்திய யோகம் அப்படின்றதாவது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு காலகாலத்தில் இருக்கிறதுங்கிறதும் ரொம்ப நிலைத்து நிற்கக்கூடியது. அதே போல் தெய்வீக காரியங்களிலே இந்த புஷ்கரண மாச நேரம் அந்த 1 நிமிடத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு கலச அபிஷேகம், அந்த தெய்வத்திற்கு உண்டான அபிஷேகம் அப்படின்ற உபாபிஷேகம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். 6 மாசம் 9 மாசம் ஆச்சு நினைக்கிறேன். ஜூன் மாசம் நான் இங்க வந்திருந்த போது எவ்வளவு பேருக்கு இங்க ஞாபகம் இருக்கும், பழைய நபர்கள் இங்க வந்திருந்தார்கள் என்ற ஞாபகம் இல்ல. அந்த ஜூன் மாசம் நான் இங்க வந்திருந்த போது ஒரு விஷயம் சொன்னேன். கண்டிப்பாக இந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு நிலையை வெகு சீக்கிரம் அடைய போகிறது. கூட்டம் வந்து ரொம்ப நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வழிபட முடியாத அளவுக்கு கூட்டம் வரப்போகுதுன்னு சொன்னேன். அதே தான் நான் இப்போ ரிப்பீட் பண்றேன். இங்க ஒவ்வொரு வீரியம் மிக்க சக்திகளாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பூஜை முறைகளும் நடக்க வைக்கிறது. அதனால இந்த தேவியை விட்டு விடாதீர்கள். இந்த கோயிலையும் நீங்க வந்து உங்களால் முடிந்த உழவார பணிகளாகட்டும், கோயில் வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் கொடுப்பதோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களால் முடிந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து செய்யலாம். இந்த கற்பூரம் எல்லா இடத்துலயும் ஏற்றி வைக்கிறது, விளக்கை எல்லா இடத்துலயும் ஏற்றி வைக்கிறது தயவு செய்து தவறுங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் அப்படி நீங்க விளக்கேற்றி வைக்கும் போது அந்த கோயில் நபர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், விளக்கேற்றுறது பிரத்யேகமாக இடம் இருக்கிறதா? நாம வந்து சாமிக்கு ஓரமா ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே செல்ஃப்ல, அங்க போய் விளக்கேற்றினா அது சாமிக்கு எப்படி போய் சேரும்? இப்படி எல்லாம் நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு அக்னியானது நீங்கள் எந்த இடத்தில் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபட்டாலும் அது வந்து தானாக தெய்வத்திற்கு நீங்க என்ன விஷயத்தை நீங்கள் மனசில் நேர்ந்து கொள்கிறீர்களோ அந்த ஒரு விஷயம் தானாகவே நடக்கும். அதனால அதை நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு யோசனை உங்களுக்கு வேணும். இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததாக
நாம் இப்ப நீங்க வந்து ஒரு யூடியூப் ஆகட்டும் அல்லது வந்து முகநூல் ஆகட்டும் இந்த விஷயத்தை பார்த்து நீங்க தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு ஒரு வருடங்கள் இவன் வந்து 5000 years கோயில் நிறைய கோயில்கள் சிதிலமடைந்து இருக்கின்றன. அந்த கோயில்களை இதை வந்து பார்த்தோம்னா சில பணிகள் செய்ய வேண்டி இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இப்ப நான் வந்து இப்போ நோட் புக் எடுத்து எழுதிக்கலாம். உங்களுடைய பெயர், உங்களுடைய போன் நம்பர் யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்களால் வந்து நீங்க நேரில் அந்த நான் அழைக்கக்கூடிய கோயில்களுக்கு வந்து நமசிவாய நாமம் அல்லது வந்து பார்த்தோம்னா நாராயணர் நாமம் அந்த மாதிரியான பழங்கால கோயில் மகேந்திரன் ஜி அவர்கள் எங்க இருந்தாலும் யாகசாலை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இந்த கோயில் ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்தவரை நான் எனக்கு வந்து கோயிலோட தேவியை பற்றி ஒரு ஹோமம் செய்யறதுனால அந்த தேவியை பற்றி ஒரு விஷயமாக எழுதலாம். தூம்புர வாராயுடைய பல்வேறு ரூபங்களிலே அந்த ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூபத்திற்காக அந்த தேவியை பற்றி நான் என்னோட பிளாக்ல வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். இது வந்து 10-15 வருடங்களாகவே இந்த பிளாக்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். எழுதிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு உத்தரவு வந்தது. நான் உடனே வந்து கொடுத்து அவர் தினேஷ் சாஸ்திரிகள் அவரை கொடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறது. நம்மளோட கோயில தான் செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் சொல்லியிருக்கேன். அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தெரிவித்தார். உடனடியாக அதுக்கப்புறம் அவர் மகேந்திரன் ஜி இருக்கார். அவர் உள்ள அவர் மகேந்திரன் அவர்கள் வந்து அவரிடம் கலந்து பேசலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னாங்க. அந்த மகேந்திரன் அவரிடம் கலந்து பேசணும்னே அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, ஆல்ரெடி இங்க வந்து நிறைய பேர் லட்சுமி ஆயக்கிரியை வச்சிருக்கோம். எல்லாரும் இங்க வந்து வாராகி இல்லையான்னு கேட்கிறாங்க. லட்சுமி ஆயக்கிரியை வச்சிருக்கோம். அவங்கள வந்து நம்ம வந்து அரிசி இல்லை மேல தேங்காய் வச்சு அவருக்கு விளக்கேற்றிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது வாராகியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வாழை இலை வைத்து அதன் மேல் சிறிது பச்சரிசியை விதித்து அதன் மேல் வந்து தேங்காயுடைய ஒரு மூடியோ 2 மூடி வைப்பது நல்லது. அந்த தேங்காய் உடைச்சிங்கன்னா 2 மூடி வரும் இல்லையா, 2 மூடியை வச்சு அதுல வந்து தேங்காய் நெய்யோ அல்லது நல்ல எண்ணெயோ ஏதாவது எண்ணெயை விட்டு வந்து விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக நடந்து வரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாழை இலை வைக்கும் போது குரு பகவானும் சரி, பச்சரிசி அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை வைக்கும் போது சந்திர பகவானும் சரி, அதுக்கப்புறம் அந்த தேங்காய் அப்படிங்கும் போது ராகு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து எல்லா விதமான ஒரு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே போயிட்டு நல்ல விஷயங்கள் மட்டும் அப்படின்றதுக்காக வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த பேரை விளக்கேற்றது. அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்து வருகிறது பல்வேறு கோயில்களிலே. 12 காலம் தொட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போயிடறாங்க இந்த கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க ரெடியா நீங்க உடனடியாகவே இந்த கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இவர்கள் 2 பேருமே இவங்க செய்திருக்கிற இங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, அவர் தினேஷ் சாஸ்திரிகள் அவரும் சரி, அந்த மகேந்திரன் அவர் வந்து இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருந்துட்டு இருக்கார். ஆனா அவரும் சரி, இவங்க 2 பேரும் இதுக்கு வந்து இரவும் பகலும் பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் அனைத்தும் கிடையாது. அவர்கள் வந்து அவர்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையோ இல்லை வந்து அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கைமாறு அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. நான் இருக்கக்கூடியது ரொம்ப தொலைவில் இருக்கேன். நான் வந்து வெஸ்ட்மாம்பலத்தில் இருக்கேன். அங்கிருந்து வந்து இவங்களுக்கு ஒவ்வொருவரையும் வர முடியாது. என்னால் முடிந்த ஊரெல்லாம் வந்து பார்த்து கொண்டிருந்தேன். எந்த அளவுக்கு இந்த ஒரு கோயிலுக்கு வந்து முனைப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில 2 பேரும் வந்து பார்த்தோம்னா அந்த முனைப்படுத்தவர்கள் அவங்களோட இந்த மாதிரியான ஒரு முனைக்குள்ள சரி எல்லாமே கட்டிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அது நம்ம வந்து இந்த அளவுக்கு இந்த ஒரு சிறப்பு வந்து இருக்காது கண்டிப்பான முறையிலே. இந்த அளவுக்கு உயிரியமும் இருக்காங்க. நமக்கு வந்து இந்த நாள் கூட அந்த என்னாச்சு கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் ஆனது இந்த ஒரு விஷயத்திற்கு. நாள் பட நம்ம இவங்களுடைய முனைப்புகளுடைய காட்டாமல் இருந்தாலோ இவங்களுடைய கண்டிப்பா அம்மா அந்த ஆனவங்களுக்கு எப்ப இங்க போனா நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படிதான் கேட்பாங்க வீட்டுல அங்க ஆபீஸ்ல. அந்த மாதிரியான ஒரு முறையாக ஏன்னா அந்த ஆபீஸ்லயே அவங்க இருந்து அங்கேயே அவங்க செட்டில் ஆகிற மாதிரி சூழ்நிலை இருந்தாங்க. ஆரோக்கியமா ஒரு 3-4 மாதங்களாக அனைத்து விதமான பூஜை புரஸ்காரங்கள் ஹோமங்கள் எல்லாமே நடந்தது இந்த அம்பாளுக்கு. அதே போல் வந்து அந்த வைத்திருக்கக்கூடிய சக்கரமும் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய சக்கரமாகட்டும் இப்பொழுது மந்திர பிரதிஷ்டைகளுமாகட்டும் மிக அதீத வீரியம் கொண்ட ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய ஒரு என்ன சொல்றது நீங்களும் அவங்களை கண்டிப்பான முறையில் வாழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறேன். மகேந்திரன் அவர்களும் சரி, தினேஷ் இந்த 2 பேருமே இவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு காட்டியிருக்கிற இந்த கோயில் இந்த விஷயம் மட்டும் கிடையாது. முதல்ல அதுக்கப்புறம் நான் வந்து நடுவில் ருத்ரஹோமம் பண்ணினோம். ஏதாவது ஒரு தகவல் தெரிவித்தவர்கள் வந்து எல்லாம் கூட இந்த கிராம மக்கள் அப்படின்றவங்க நீங்க ஏன்னா நாங்கெல்லாம் எப்பவுமே பார்க்க முடியாது இல்லையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த ஒரு மாதிரி
ஓம் சக்தி சக்தி பஞ்சமி பஞ்சபாசாகுத பஞ்சமணி மஞ்ச உயிரவி உண்டு உச்சந்தி காக்குளிரும் கல வைரவி